மாமா மாமா விடுங்க மாமா, கொஞ்ச நேரம் சும்மா இருங்க. ஏ என்ன பிடிக்கலையா? அட நீங்க ஒண்ணுங்க, என் சுருக்கு பை வேற சொல்ல போனது, எடுத்து வச்சுட்டு வந்துடுறேன். ஆமா, என்ன இங்க கடையை வச்சிருக்காங்க? என்னங்க இது நாம 2 பேரும் திங்கிறதுக்கா? இது எங்க வீட்டு லட்டாச்சே. இதுவும் எங்க வீட்டு மைசூர் பாகு. உங்க வீட்டுல ஒண்ணுமே செய்யலையா? ஐயா கண்டுபிடிச்சிட்டியா? பையில எவ்வளவு வச்சிருக்க? ஆ? சுருக்கு பையில எவ்வளவு பணம் வச்சிருக்க? ஏய், பணம் கேட்டா கொடுக்காம என்னடி பேய் மூய் முடிச்சுக்கிட்டு இருக்க? வேதாளம். நீங்க பணம் கேட்டா கொடுக்க கூடாதுன்னு ஊர்லயே எங்க அம்மா சொல்லுச்சு. ஓஹோ, உங்க அம்மா கிளாஸ் வேற நடத்தி அனுப்பிச்சிருக்காங்களா? அப்புறம் என்ன சொன்னாங்க? உன் புருஷனை நம்பாத, பாக்குறதுக்கு போக்கிரி மாதிரி இருக்கு. மூஞ்சில வலை போட்டு தேடினாலும் குடும்ப கடையே தெரிய மாட்டேங்குது. அப்புறம் சூதாடுறா, கள்ளு சாரையும் குடிப்போம் போல இருக்கு. கழுத்துல இருக்கிற நகையை கேட்டா உடனே ஊத்து கொடுத்துறாத. உசுரே போனாலும் சுருக்கு பையன் மட்டும் ஊத்து கொடுத்துறாத. புத்தி உள்ள பிள்ளையா இருந்தா பழச்சுக்கோ. உன் புருஷனா தீயாச்சு. அப்புறம் உங்களை பத்தி இவ்வளவுதாங்க சொன்னாங்க. சார் யாரு? உன் புருஷன். கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன். கொடுக்க வேண்டியதானே? ஒண்ணு கல்லா இருக்கணும், இல்ல புல்லா இருக்கணும். நீங்க தான் 2 கெட்டானா இருக்கீங்களே. நான் கொடுக்க மாட்டேன். ஐயோ வேணாங்க, விடுங்க. சொன்ன கேளு, கொடுத்துறேன். ஐயோ சத்தம் போடாத, கொடுத்துரு. சொன்ன கேளுங்க. அடிச்சிடும். ஏனுங்க வேணாங்க. ஏன் பயப்படுற? எனக்கு பயமா இருக்கு. ஐயோ இப்படி முரட்டுத்தனமா நடந்துப்பீங்கன்னு தெரிஞ்சிருந்தா நான் ஊர்ல இருந்து வந்திருக்கவே மாட்டேன். ஏய், கதவை சாத்தி சொல்லடா. நிம்மதியா தூங்க முடியல இங்க. ஐயோ நான் கொடுக்க மாட்டேன், விடுங்க. என்னங்க நீங்க முதல்ல எல்லாம் பண்ணாதீங்க. புடையெல்லாம் புடிச்சு இழுக்காதீங்க. இப்படி அவனு தெரிஞ்சிருந்தா என் சுருக்கு பையன் எங்க அம்மா கிட்டே கொடுத்துட்டு வந்திருப்பேன். பணமாவது மிச்சமா இருக்கும். ஆனா நீங்க ஒரு இது. 1000 இரவுகள் வருவதுண்டு, ஆனால் இதுதான் முதல் இரவு. இதுதான் முதல் இரவு. சுந்தரி, நான் இப்ப போய் காலையில தான் வருவேன். எங்க அம்மா வந்து கேட்டாங்கன்னா இங்கதான் தூங்கிக்கிட்டு இருந்தா சொல்லணும். என்ன ஏதாவது உளற கிளற வச்ச உன கொன்னு போடுவேன். என்ன புரியுதா? கண்மணி, சுந்தரி, இந்த 2ல ஒண்ணு தொடு. நான் சூதாட போறேன்னா ஜெயிப்பனா தோப்பனா தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். நமக்கு இந்த ஜோசியத்துல கொஞ்சம் நம்பிக்கை உண்டு. தொடு. ஏன் ரண்ணியம் தொடுற? உங்களுக்கு ஜெயிப்பா இருந்தாலும் எனக்கு 300 ரூபாய் நஷ்டம் தானே. லூசுன்னு தான் நினைச்சேன். நீ விவரமான லூசுடி. வரட்டுமா? சரியோ, நல்லா தூங்கடக்கணும். தூங்கு. ஓஹோ, ஒரு 15 முழம் பூ கொடுமா.
இந்த பாருமா, முழம் போடும்போது நல்லா பாத்துக்க. அப்புறம் இந்த மீனாட்சிய குத்தம் சொல்லாத. 15 முழம் வெட்டுற என்னமா? 4 பூ விட்டுதான் வெட்டுறது. குடியா முடிக்க போயிடும். என்னது 4 பூ விட்டு வெட்டுறதா? அடியாத்தி, இதுக்குதான் முழம் போடுறதுக்கு முன்னாடியே பாத்துக்க சொல்லி சொன்னேன். யானை வெளியில பூ விக்குது, குதிரை வெளியில நார் விக்குது. இத கட்டி எடுத்துட்டு வந்து கடை தெருவுல விக்கிறதுக்குள்ள எங்க ஆத்தா வாத்த பால் எல்லாம் வெளிய வந்துடும் போல இருக்கு. இதுக்கு தாங்க நான் இந்த மாதிரி பாத்தீங்க கூட வியாபாரமே வச்சுக்கிறது இல்ல. ஏமா, அந்த அம்மா 4 பூ தானே கேட்டா, அதுக்கே இந்த புரி போயிரு. அவ கேட்டது 4 பூதாயா, ஆனா அத காசாக்கி கஞ்சி குடிக்கிறதுக்குள்ள என் கண்ணு முழிப்புதுங்கிறது எனக்கு தானே தெரியும். நொந்து நூலாயி செந்து வெதும்பி போய் ஏதோ பரம்பரை தொழிலாச்சே, கூடாதேன்னு ஒரு கௌரவத்துக்காக பூ விக்கிறா இந்த மீனாட்சி. பர்றவ போறவ எல்லாம் என் பல்ல பிடிச்சு பதம் பாப்பா, நீங்க வந்து வேடிக்கை பாருங்க. நீங்களும் நிறுத்துமா, எப்ப பார்த்தாலும் சல சலன்ட்டு உனக்கு தோல் வாயா இருக்கா கண்டு தொடுத்துக்கிட்டு நிக்குது. இதே இரும்புல இருந்தா போல்ட்டு நெட் எல்லாம் புடிக்கிட்டு போயிருக்கும். பாயிண்ட்மா, கரெக்ட்மா. யோ, இந்த வாயும் இல்லன்னா இந்த ஊர் ஜனங்க கிட்ட குப்பை கொட்ட முடியாதியா? ஏய், இந்த அளவுக்கு வாய் அளக்கறியே, இந்த அம்மாக்கு பூ எப்படி அளந்த? யோ, என்ன விபரம் எல்லாம் பேசிட்டு இருக்கா? பூவை டேப்லயும் கட்டக்கோள்ளையும் மறக்க முடியும், மோளம் தாயா போட முடியும். பாயிண்ட்மா, கரெக்ட்மா. ஏய், நீங்க குப்பியை மூடிக்கிட்டு இருங்க, நாங்க பெரியவங்க பேசுறோம். பூ எப்படி அளந்தீங்க? யோ, ஆளையும் சரி பூவையும் சரி இந்த மீனாட்சி முளம் போட்டான்னா ரொம்ப கரெக்டா இருக்கும்யா. அப்படியா? சரி, அப்போ ஒரு 10 முழம் பூ கொடுங்க. பாத்துக்கயா, நல்லா பாத்துக்க. நம்ம கிட்டே வித்த காட்டுறியே. இப்ப என்னங்கிற நீ? சரி, நானே அளந்துக்கிறேன். நல்ல கதையா இருக்குதியா. அரிசி விக்கிறவன் தான் படிய வச்சிருப்பான், பால் விக்கிறவன் தான் ஆழாக்கு வச்சிருப்பான், துணி விக்கிறவன் தான் கஜகோல வச்சிருப்பான். வாங்குற வளர்ந்த கதைய எந்த ஊர்லாவது கேட்டிருக்கியா நீ? நம்ம 2 பேர் கையும் ஒரே அளவு தானே? இதால நான் அளந்தா 2 முழம், நீ அளந்தா 3 முழம் வருதே, எப்படி அது? அது